வாழ்க வளமுடன். ஆர்த்திக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஆர்த்தி வந்து எனக்கு வந்து ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செதுக்கிருக்கான்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நானும் ஆர்த்தியும் சோல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்பயுமே. அவ எனக்கு பண்ணா கரெக்டா இருக்கும். எனக்கு அது வந்து அவ சொல்லலாம் கூட நானே புரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சாமான் வந்து கொடுத்துட்டு போயிட்டா. எனக்கு வந்து நான் எடுத்து பண்ணாலும் வீட்டுல இருக்கவங்களும் அதை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாவே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 நாள் அவ வச்சுட்டு போன சாமான் அப்படியே இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் மஞ்சத்தூள் தான் ஆரம்பிச்சேன். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு சாமான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மகாக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அப்ளைன் நாசா சார், மகா, காமராஜ் சார் எல்லாருக்கும் நான் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்சிஎம் வந்து ஒரு கிஃப்டட், எப்படி வந்து ஒரு மனித பிறவி வந்து கடைசி பிறவின்னு சொல்லுவாங்களோ, ஆர்சிஎம் வர்றது வந்து எல்லாருக்கும் இது கிடைக்காது. கிடைக்கணும்னா ஒரு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுல ஆர்சிஎம்ல சேரவே முடியும். என்னோட கான்செப்ட் அதுதான். ஒரு நல்ல விஷயம் போய் சேருதுன்னா அது வந்து போராடி தான் கிடைக்கணும்னு நினைச்சு நிக்கிறாங்க. நம்ம நல்ல நல்ல ஒரு ஆன்மாவா இருந்தாவே நமக்கு அது கிடைச்சிடும். தேங்க்யூ ஆர்த்தி. எனக்கு முன்னாடி இருந்தவங்க ஆர்த்தி, மகா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன் நானு. நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது வந்து இந்த அம்லா கேண்டி பத்தி தான் பேச போறேன். இந்த அம்லா கேண்டி பத்தி காலையில மகா சொன்னாங்க நீங்க பேசணும்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது மகா, 2-3 விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு என்ன தெரியுதோ நீ சொல்லு, மத்தவங்க மாதிரி எனக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கர் அதெல்லாம் நான் கிடையாது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அம்லா கேண்டி பத்தி பேசுறேன்னா ஓகே நீங்க பேசுங்க அப்படின்னு. ஏன்னா யாருமே எடுக்காத டாபிக்கா இருக்கணும். லைவா எல்லாருமே எல்லா பத்தி பேசுறாங்க. அம்லா கேண்டி, அப்புறம் இந்த சன்னா கார்லிக் அதை பத்தி எல்லாம் பேசல. இதுல நான் கேட்டதை பொறுத்து நான் சொல்றேன் நான். அப்ப வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் இனிப்போட ஆரம்பிக்கலாம். அம்லா கேண்டி பத்தி நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரிவள்ளல் கேள்விப்பட்டிருக்கீங்க. கடையேழு வள்ளல்கள பாரிவள்ளர் இருப்பாங்க. அவங்க வந்து ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு கிடைச்ச ஒரு நெல்லிக்காவை நம்ம வந்து ஔவையார் வந்து அப்ப வந்து அவ பாரிவள்ளல் பார்க்க வரும்போது அவர் வந்து ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க ஔவையார் அம்மா. அப்ப வந்து தமிழ் வளர்த்தவங்க ஏன் இவ்வளவு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்திருக்காங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த நெல்லிக்காய் வந்து என்னக்கு நான் உயிர் வாழ்றதோட தமிழை பறக்கிற இது பண்ற சமூக நீதியா இருக்க நீங்க பண்ணணும், நீங்க பண்ண இந்த உலகமே வாழணுன்றதுக்காக நெல்லிக்காய் வந்து பாரிவள்ளல் வந்து ஔவையாருக்கு தந்தாங்க. அதுல இருந்து இந்த வந்து நெல்லிக்காவுக்கு வந்து அவ்வளவு ஒரு பேர் இருக்குது. நம்ம வந்து சின்னதா இது நெல்லிக்காய் தானேன்னு சொல்லி தந்துடும். ஆனா நெல்லிக்காயில மட்டும் தான் 5 சுவைகள் இருக்குது. அது ஈவன் அது வந்து ஏழைகள்ல இருந்து பணக்காரங்களும் சாப்பிடுற ஒரே காய் வந்து நெல்லிக்காய் மட்டும்தான். அதுல இருக்க சுவைகள் வந்து வேற எதுலுமே கிடையாது. இந்த நெல்லிக்காவை பத்தி சொல்லும் போது பொதுவா வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தமிழ் இதுல வந்து ஒரு இது பண்ணுவாங்க. சாமி கும்பிடும் போது எதுவுமே இல்லைன்னா கூட கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்குது. அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துல என்னன்னா நம்ம சாமிக்கு வந்து நெல்லிக்காய் வச்சாவே அம்மன் அருள் வந்து அவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்பேற்பட்ட இந்த நெல்லிக்காய் வந்து யார் இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்குறாங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க, வாங்கவும் நல்லா இருப்பாங்க. அந்த நெல்லிக்காவை பத்தி படிக்கும் போதுதான் ஓ இவ்வளவு நெல்லிக்காய் இருக்கான்னு நினைச்சது. நான் எப்பயுமே என் பேக்ல வந்து எப்பயுமே இந்த டீ பேக்கெட் நான் அதை வச்சுன்னே இருப்பேன். இந்த டீ பேக்கெட்டோட ஒரு சின்ன பவுச்ல வந்து ஒரு 4-5 போட்டு வச்சிருவேன். எப்பயுமே ஒரு ஸ்வீட் ஒருத்தவங்க கொடுக்குற மாதிரி எல்லாரும் சாக்லேட்டை கொடுப்பாங்க. நான் வந்து சாக்லேட் பதில் இந்த நெல்லிக்காய் கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த தடவை வரும்போது நீ அடுத்த தடவை வரும்போது 2 பேக்கெட் கொண்டு வந்துருன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காயில வந்து தாகத்தை தணிக்குது. தாகம் மட்டும் தணிக்காம இதுல இருந்து விட்டமின் சி கிடைக்குது. எவ்வளவு 2 ஆப்பிளுக்கு ஒரு நெல்லிக்காயில ஒரு 10 எடுத்தாவே நமக்கு போதுமே. அந்த நெல்லிக்காய் சாப்பிடும் போது அவங்க சொல்றாங்க மத்த கடையில வெளியே இருக்க நெல்லிக்காயோட உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. மத்ததெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி இது பண்ண உங்களுக்கு வந்து திகட்டல. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நெல்லிக்காய் சாப்பிட்டு தான் இந்த விஷயம் தெரியுமே. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் நெல்லிக்காயில வந்து நம்மளது ஒண்ணுமே இல்லை, மத்தவங்க மாதிரி தான் நம்மளது, மத்தவங்க மாதிரி நம்மளது கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தவங்க சொல்லுவாங்க நீங்களும் வெளியே விற்கிற மாதிரி தான் நீங்களும் விற்கிறீங்க அப்படின்றாங்க. அது மாதிரி கிடையாது சொல்றேன். இப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது வயசானவங்களை பார்க்க போகும்போது எப்படியும் நம்ம வந்து ஒரு பழம் வாங்கின்னு போனோம். இப்போ வெளியே எங்கேயும் போகலன்னா எப்பயுமே நான் பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம நெல்லிக்காய் பேக்கெட் என்று கொண்டு போயிடுவேன் நான். அவங்க சொல்லுவாங்க ஓ பரவாயில்ல நெல்லிக்காய் இருக்குன்னு. ஒரு வயசானவங்களும் சாப்பிடலாம், இது வந்து சின்ன பசங்களும் சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்மளது வந்து சுகர் ஏறுன்றாங்க. சுகருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஃபுல்லா கமர்ஷியல் பண்ணி வச்சனால நெல்லிக்காய் நம்மளது வந்து சுகர் போட்டிருக்கு, சுகர் ஏறுன்றாங்க. டெய்லி ஒண்ணு சாப்பிட்டுட்டு இது பண்ணாவே நிறைய பேருக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வரல. இது வந்து நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணியே வச்சிருக்கேன் நான்.
நான் டெய்லி சுகர் இருக்கவங்க சாப்பிட்டுருக்காங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா இது வந்து மீடியா வந்து அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கு. அவங்க சொல்லிருக்காங்க இது சாப்பிடுறமா எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்றாங்க. சோ வயசான வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம நெல்லிக்காய் போய் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஒரு விட்டமின் சி நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து விட்டமின்ஸ் இதுல இருக்கும். தண்ணி தாகத்தை நல்லா அடைக்குது. இப்ப வெளியே போறோம் தண்ணி பாட்டில் எதுவுமே கிடைக்குமா, இது எப்பயுமே பவுச் நம்ம கையில் ஹேண்ட்பேக்ல இருந்தா நமக்கு வந்து ஒண்ணு வாயில போடும்போது தண்ணி தாகம் நல்லா அடங்குது. பிளஸ் வெளியே யாருக்குமே இது வந்து ஒரு சின்ன கிஃப்டா கொடுக்கலாம். எப்படி வந்து ஒரு சாக்லேட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ அதே இது இதுல கொடுக்கலாம். இது வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த நெல்லிக்காய். அது மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நெல்லிக்காயில வந்து நேத்துதான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் வெல்லம் போட்டு நெல்லிக்காய் பச்சடி மாதிரி கூட பண்ணலாம். நெல்லிக்காய் பச்சடி மாதிரி பண்ணி பிரெட் இல்லாட்டி சப்பாத்தில போட்டு சாப்பிடுவது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நெல்லிக்காயில வந்து வெறும் இது மட்டும் சாப்பிடணும் அவசியம் இல்ல, எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கற ஒரு திருப்தி நமக்கு இருக்கு. நமக்கும் இதுல வந்து கர்மாவும் இதுல வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க நெல்லிக்காய் தரும்போது நம்மளோட எனர்ஜியும் இதுவாகுது. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த சொல்ல விரும்புறது வந்து பஞ்ச துளசி டிராப்ஸ். இது வந்து நம்ம இதுல வந்து 3 விஷயத்துக்காக நான் ஷேர் பண்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு வந்து அடிக்கடி கொசு கடிச்சுனே இருக்கும். கொசு கடிச்சுனே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியலனாங்க. ரொம்ப கொசு ஒண்ணுமே வேண்டாம், அது பொண்ணு மூச்சு கூட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. பெட் கவர்ல மட்டும் நம்ம வந்து நம்மளோட துளசி டிராப்ஸ் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணணும். நேரப்பட்ட காட் அடிக்கும் ரொம்ப. அத பசங்க வந்து மூச்சு விடுறதுக்குன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்கிரீன் கிளாத்ல தெளிக்கலாம். ஒரு பவர் மாதிரி போட்டு ஸ்கிரீன் கிளாத்ல தெளிக்கிறாங்க. அதை தவிர பெட் கவர்ல வந்து லேசா தெளிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நிம்மதியா தூங்கிச்சு. ஒரு அம்மாக்கு என்ன தேவை, பசங்க நல்லபடியா தூங்கணும். நைட் அந்த கொசு இதனால பண்றதுனால சும்மா தண்ணியில வந்து ஒரு 2-3 சொட்டு போட்டுட்டு உடம்புல கூட தேய்ச்சி விடணும். இது வந்து வந்து அந்த கொசு விரட்டியாவும் இருக்குது. இதுல மொத்தமே வந்து 5 துளசி இருக்கு. இதுல 5 துளசில என்னன்னா எப்படி ஒரு பஞ்சபூதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. எப்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதே மாதிரி இதுல 5 வகையான துளசிகள் இருக்கு. இந்த ஒரு ஒரு துளசிக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு. இதுல என்ன ஃபர்ஸ்ட் துளசி எடுத்துன்னு என்ன சொல்லிருக்காங்க, வன துளசி. வன துளசிக்கு இங்கிலீஷ்ல இதுல வந்து ஹிந்தில இருக்க துளசினா என்ன இருக்கும், காட் அதிகமா இருக்கும். அதாவது வந்து பவர் அதுகளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறது இதுல இருக்கிறது காட்டு துளசியோட பவர் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதை தவிர இதுல வந்து ஆன்டி இன்ஃபிளமேஷன், சளி இதுக்கெல்லாம் வந்து இதுல இருக்கும். முதல் துளசி காட்டு துளசி. ரெண்டாவது வந்து சுக்ல துளசி. சுக்ல துளசினா வீட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கும், வெண்மையா இருக்கும், இல்லாட்டி லைட் பச்சை கலர்ல இருக்கும். அந்த துளசி எதுக்கு பயன்படும்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அந்த சின்ன சின்ன துளசில இருக்க மன அழுத்தத்துக்கு நிறைய செட் ஆகுது. சோ இதுக்கு இது பண்ண நம்ம ஆர்சிஎம்ல வந்து ஒன்னு யோசிச்சு யோசிச்சு கொடுத்துருக்காங்க. வன துளசி, சுக்ல துளசி, குதிரை துளசி. அதுக்கு ஹிந்தி வந்து குட்ரக்னு போட்டிருக்காங்க. அதனா இது எதுக்குன்னா சக்தி வாய்ந்தது. எப்படி வந்து குதிரை வந்து சக்தி வாய்ந்தது இருக்கோ அந்த மாதிரி இதுல வந்து சக்தி அதிகமா இருக்கு. பூச்சி வெரைட்டியா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அந்த வீட்டுல இருக்கிறதுல ஸ்ப்ரே கூட போட்டு இதுல பண்ணா நல்லா இருக்குது. என்ன ஒண்ணு ஒரு அடி கொஞ்சம் வச்சு ஸ்ப்ரே பண்ணணும், கண்ணுக்கிட்ட மட்டும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து வீட்டு வாசல்ல கூட தெரிஞ்சாக்கணும். அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்குது. அப்புறம் ராம துளசி, ஷாம் துளசி. ஷாம் துளசினா கிருஷ்ண துளசி, ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் துளசி, ஷாம் துளசி, குட்ரக் துளசி, சுக்லா துளசி அண்ட் அர்ஜக் துளசி. இந்த 5 துளசியும் சேர்ந்து அதனோட டிராப்ஸ் இது இருக்கு. மெயினா இது வந்து பூச்சி வெரைட்டியாவும் யூஸ் ஆகுது. மன அழுத்தம் சரியாது, சிறுநீரகங்கள், அதே மாதிரி வந்து பெண்களுக்கு உருவாகிற அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் அப்ப 14 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் சைக்கிள் வரும்போது அவங்களுக்கு வந்து அடி வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த சமயத்துல வந்து டெய்லி 1/2 கிளாஸ் தண்ணியில வந்து ஒரு சொட்டு போட்டு கொடுக்கும் போது இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிராப் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்ப லோயர் அப்டோம்ல நீங்க இது பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் தண்ணி உள்ளவும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து பீரியட்ஸ் பெயின் நல்லாவே குறைஞ்சிருக்கு. சோ நம்ம வெளியே எங்க பெயின் ஆயிலுக்குலாம் போயிருக்கோம். நம்ம கிட்டே வந்து இதுல வந்து ஆல் இன் ஆல் இதுல வந்து ஒரு துளசி டிராப்ஸ் மட்டும் இது கிடையாது, பெண்களுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. பிளஸ் சளி, இரும்பல் அது எல்லாத்துக்கும் சரியாகுது. முக்கியமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேஷன், குழந்தைங்கல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாருக்குமே இந்த இது சரியாகுது. இந்த ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சோப்ராஜிக்கு நன்றி சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த துளசி டிராப்ஸ்க்கு அப்புறம் இந்த சன்னா கார்லிக் இது வந்து எங்க வீட்டுல பொதுவாகவே வந்து சில பேர் வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா
நான் எப்ப இப்படி கண்டுபிடிச்சேன்னா, இது வந்து ஒரு தடவை ஹோட்டல் போகும்போது பார்த்தா நம்மளோட இதுவே வச்சு அவங்க குடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பப்பட் மேல வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு ரூ. 70 குடுத்தாங்க. ஒரே பெப்பர் தான். வெங்காயம், தக்காளி போட்டு, புதினாலாம் போட்டு ஸ்டார்ட்டர் சொல்லி குடுத்தாங்க. அப்பதான் இது என்ன நம்மளது மாரியே இருக்குன்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா ஆர்சிஎம் தான் அந்த பேர் அதுல இருந்துச்சு. ஓ! இவ்ளோ கூட நம்மலாம் பண்றாங்க. நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியல. பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து ஸ்டார்டரா வந்து நம்மளோட நான் போன இடத்துல வந்து நம்மளோட இது குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வீட்ல லேட் ஆச்சு, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட இந்த கார்லிக் பப்பர் வச்சு பண்ணும்போது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப என்னோட வீட்டுக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமா அந்த பப்பட் இருந்தா குடுமா, இது வந்து பசியா இருக்கவங்களுக்கு வந்து இது கொடுத்த உடனே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அது வந்து ஒரு தாரக மந்திரமா இருக்குது. எல்லாருக்குமே வந்து எப்படிதான் இருந்தாலும் கொஞ்சம் சண்டேஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகும் சமைக்கிறது, அது மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பப்பட் நம்ம கையில இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளும் அந்த ஹோட்டல் மாதிரி அந்த கார்லிக் அந்த கார்னிஷிங் எல்லாம் பண்ணிட்டு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இதுவா இருக்குது. பிளஸ் என்ன ஒண்ணு அது மேல இப்ப வந்து தோசை மிளகா பொடி போட்டுட்டு நம்ம மேகி சாரி குட் டாட் நூடுல்ஸோட இது வச்சு மேல ஸ்பிரிங்கிள் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கு. நம்ம கிரியேட்டிவிட்டி தான் இது. நான் வந்து இன்னைக்கு வந்து 3 இதை பத்தி பேசினேன். அம்லா கேண்டியோட இது சொல்லியிருக்கேன், துளசி டிராப்ஸ் பிளஸ் அந்த சன்னா கார்லிக் பத்தி பப்பட் பத்தி பேசியிருக்கேன். ஆனா என்னோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா போகும்போது எப்பயுமே ஒரு 10-15 பேக்கெட் நீங்க பண்ணி வச்சுட்டு கொடுக்கும் போது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கும். டீ எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து நான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லும் போது இது வந்து அந்த வீட்டுல எப்படி ஒரு குழந்தை இருப்பாங்க, ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நம்ம வந்து நல்லது கொடுத்த ஒரு திருப்தியோட வீட்டுல இருந்து வெளியே வருவோம். நம்மளும் இது கையில வச்சுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த வாய்ப்பை தந்த மகாவிற்கும் காமராஜ் சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி.